வணக்கம். நான் டாக்டர் கௌஷிக், நரம்பியல் சிறப்பு மருத்துவர், குமரன் மருத்துவமனை, கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா வலிப்பு நோய். இப்ப நிறைய பேருக்கு வலிப்பு நோய் இருக்கு. பட் அது ஏன் வருது, எப்படி வருது, எதனால வருது, எனக்கு வந்திருக்கா, எனக்கு இருக்கா அப்படின்னு அந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. இந்த அவேர்னஸை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் வலிப்பு நோய்னா என்ன? மூளையில ஏற்படக்கூடிய ஒரு ஷார்ட் சர்க்கியூட், அதாவது கோடிக்கணக்கான நரம்புல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட் தான் வலிப்பு நோய். அதனால கை கால் ஒரு வெட்டு ஏற்படுது. அது ஒரு கை ஒரு பக்கமா வரலாம், இல்லை ரெண்டு பக்கமா வரலாம். ஸோ வலிப்புங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று ஃபோக்கல் சீஷர், இன்னொன்று ஜெனரலைஸ்டு சீஷர். அதாவது ஒரு பக்கம் கை கால் மட்டும் வர்றது ஃபோக்கல். இன்னொரு உடம்பு ஃபுல்லாவே ரெண்டு கையும் சேர்ந்து டோட்டலா அன்கான்சியஸ் ஆகிறதுங்கிறது ஜெனரலைஸ்டு சீஷர். இது எனக்கு வந்திருக்கா, எனக்கு வருமா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம இயல்பான வாழ்க்கையில் இருப்போம். சடனா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட் நம்மளோட நினைவு நம்ம கையில் இல்லாமல் போகலாம். அந்த டைம்ல நமக்கு ஒரு கை கால் உதற மாதிரி வரலாம். இல்லைன்னா அது முன்னாடி ப்ரோடோமல் சிம்டம்ஸ், அதாவது இந்த ஆரான்னு சொல்லுவாங்க. அது என்ன சிம்டம்ஸ்னா, கை மட்டும் லைட்டா அசைகிற மாதிரி இருக்கிறது, துணியை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கிறது, வாயோடைய ஒரு நமைச்சல் மாதிரி டிப் ஸ்மேக்கிங் அதை பண்றது, ஒரு கண் மட்டும் ஒரு பக்கம் டீவியேட் ஆகி போயிட்டு ஒரு நம்ம நேர்கோட்டில் இல்லாமல் போறது, அதே மாதிரி நார்மல் கான்சியஸ்னஸ் இல்லாமல் கொஞ்சம் கான்சியஸ்னஸ் கம்மியா இருக்கிறது, அதாவது அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஆரா சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸோட நமக்கு வெட்டும் ஏற்படும் போது நமக்கு வலிப்பு நோய் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். ஒன்ஸ் நமக்கு வலிப்பு நோய் இருக்கு அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நரம்பு டாக்டர் கண்டிப்பா அப்ரோச் பண்ணணும். அதை அப்ரோச் பண்ணும்போது அவங்க நமக்கு தலையில எம்ஆர்ஐ ஸ்கேன், கொஞ்சம் இஇஜி அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன வகையான வலிப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்துகள் ஆரம்பிக்கும் போது நமக்கு முழுமையா சீரடையும். இப்போ நம்ம மெயினா கான்சன்ட்ரேட் பண்றது சின்ன குழந்தைங்க. இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு பிகாஸ் ஆஃப் நிறைய நமக்கு இந்த கேஜெட்ஸ் யூசேஜ்னாலையும் டிவி யூசேஜ்னாலையும் நிறைய சீஷர்ஸ் வருது. அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அது நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ தான் நம்ம அதை பிக்கப் பண்ணணும். அதாவது நார்மலா நல்லா படிக்கக்கூடிய பையன் சடனா அவனோட படிப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகுது, இல்லை அவனுக்கு தெரியாமையே ட்ரௌசர்லயோ இன்னர்லயோ யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க. முன்னாடி நல்லாவே இருந்துச்சு, இப்போ படிப்படியா அந்த குறையுது. அப்படிங்கும்போது அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ நமக்கு ஃபிட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லாவே ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா அவசியம். கொஞ்சம் டிவி மொபைல் அதோடைய செயல்பாட்டு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் அவுட்டோர் கேம்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த தொலைப்பு வராமல் இருக்கிறது நமக்கு தடுக்கலாம். இப்போ நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய ஃபிட்ஸ் இப்போ புதுசா நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ வலிப்பு நோய் இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இஇஜி எல்லாம் பண்ணிட்டு நமக்கு என்ன வியாதி இருக்கு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் போட்டோம்னா நல்லாவே குணமடையும். தேங்க்யூ.